நெருக்கலாம் போகலாம் இல்லையே. அதுக்கு தாங்கம்மா காமிக்கிறதுக்கு தான். ஐயா இந்த வெயில்ல என்னங்கய்யா பண்றீங்க? வயசானவங்களுக்கு தகுந்த வேலையா அது? பெரிய வேலைக்கு போக முடியாது, அதனால உங்களுக்கு முடிஞ்ச வேலையை செய்யலான்னு. வீட்டில் ஆளுங்க இல்லைங்களா வேற? உங்களுக்கு கை செலவுக்கு வேணும்னு செய்கிறீங்க. ஏதாச்சும் சொல்லுங்கய்யா, என்னென்ன ஏதாச்சும் பேசுங்கய்யா. பேசுங்க, ஏதாச்சும் என்னென்ன பிடுங்குவீங்க, என்ன செய்வீங்க? இந்த முடக்கு தான் பிடுங்குவான், கீழா நெல்லி பிடுங்குவான். கீழா நெல்லி? ஆமாம். ரெண்டாவது வந்து இந்த வேலிப்பருத்தி சிலை, அப்புறம் இந்த முடக்குத்தானே, இந்த முடக்குத்தாங்க சாரண வேறு, சாரண கொடி வேறு பிடுங்குவான், எல்லா வேலையும் செய்வான். சாப்பிட்டீங்களா ஐயா? காலையில் சாப்பிட்டு வந்தீங்களா? இன்னும் சாப்பிடல. காலையில் சாப்பிடாம இறங்கிட்டீங்க? ஆமாம். அப்போ காலையில் சாப்பாடு? காலையில் சாப்பாடு பிடுங்கிட்டு தான் போகணும். 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவீங்களா? போயிடுவோம். சரி சரி. பாருங்க மக்களே, வயசானவங்க இந்த காலத்துலேயும் சுயமாக நம்ம கை கொண்டு நம்ம பொழைக்கணுன்றதுக்காக யாரோட தயவும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு, இது ரொம்பவும் இல்லை, ஒரு நாளைக்கு 100-150க்கு பிடுங்குவாங்க போல். இதையை வச்சு தான் இவங்க கை செலவுக்கு பார்த்துக்கிறாங்க. அம்மாவும் ஐயாவும் பாருங்கள், இந்த அம்மா 2 பேரும் வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் கூட உலகத்தில் ஜீவிக்கிறாங்க, பார்த்துக்கங்க. உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வழி இருக்குது. அதுக்கு இவங்களும் ஒரு உதாரணம்.